இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க மேட்ச்சு 1 vs 1. இந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு தலையில மட்டும்தான் அடிக்கணும். Free Fire India is set in a virtual world and is not based. ஒரு வழியா மேட்ச்க்குள்ள வந்தாச்சு. என்ன கண்ணு எடுக்கலாம்? முதல்ல டெசர்டிக்கல் எடுத்துக்கலாம். இப்ப டபுள் பேரல் உட்ஃபெகரும் எடுத்துப்போம். இப்ப முக்கியமான பொருளை எடுத்துக்கலாம். ஏன்னா எனிமி எப்படி எங்க இருந்து அடிப்பானே தெரியாது. நம்மளை சாவடிக்கிறதுலயே பிளான்ல வருவான். அதனால சேஃப்டிக்கு முக்கியமான பொருளை எடுத்துட்டு வாங்க ஓடலாம். யூடியூப்ல பார்த்தா பிளேயர்லாம் தம்முன்னு தலையில அடிக்கிறான். நம்ம பாரு 10 டைம் அடிச்சா கூட அவன் தலையில விட மாட்டேங்குது. என்னடா விடுவேடு. இவன் என்னை அழுத்தி பிடிச்சே கொண்டுருவான் போல. இன்னைக்கு அடிக்கிற அடியில அவன் மண்டை பொழக்கணும். கொண்டு போட்டானே. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இனிமே அடிக்கிற அடியெல்லாம் அவன் தலை மேலதான் விழுக்கும் காய்ஸ். எவ்வளோ அடிச்சாலும் அடியே விழுக மாட்டேங்குது காய்ஸ். தலையோட வாங்கிட்டு வீட்டுக்கு போடா. தப்பிச்சிடான் கைஸ். இப்ப பாருங்க கைஸ், அவன் மண்டைய பொழக்கிறேன். பெரிய அழுத்திப்புடி பரம்பரைன்னு நினைக்கிறேன். தடுப்பு சோறுலேயே ஒருத்தனா இருக்கான். தடுப்பு சோறு விட்டு வெளியோட தலையை கழுக்குறேன். இவன் கையில் MP40 கிடைச்சது பெரிய குத்தமாக போச்சு. காத்தழுத்து அழுத்துறான். என் உயிர் இவன் கையால் போயிடும் போல. கொஞ்ச நேரம் இவன் கூட ஒளிஞ்சு விளையாடலாமா? நல்ல வேலை தடுப்பு சோறு இருக்குங்காட்டி தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா என் உயிர் என்ன ஆகுறது? இவன் அழுத்தி பிடிக்கிறதுல என் உயிரே போகுது காய்ஸ்.
இவன் அழுத்தி பிடிச்சதுலயே என் மண்டா கவசம் முக்காவாசி உடஞ்சி போயிடுச்சு. போய் புது கவசத்தையாவது எடுத்துட்டு வருவோம். புது கவசம் கிடைச்சிருச்சுல, உன் மண்டை இதோ பொழுக்கணும் பாருடா. பக்கத்துல வந்ததுமே காட்டழுத்து அழுத்துறான். இவனெல்லாம் எங்கிட்டுடா கண்டுபிடிச்சீங்க? எங்க அழுத்து அழுத்துறான் என் பாட்டியை வச்சு. கொஞ்சம் மண்டையை காட்டுறா, கல்வி விட்டு வீட்டுக்கு அனுப்புறேன். இவ்வளவு நேரம் சிக்கோனாலான்னு பாரு. இதான் கடைசி ரவுண்ட். அடிச்சோடனே வெளியில போயிடும். என்ன அது மூலியமா வெளியில போயிட்டான். ஒரு வழியா மேட்ச் வெற்றி கிடைச்சது. அது ஜாலிப்பா.